ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 12வது வாரத்தோட 5வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான எபிசோட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. காரணம், நேற்றோட ஃப்ரீ ஸ்டாஸ் முடிஞ்சிச்சு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் முடியலை, இன்னும் சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 பேர் உள்ளே வரப்போகிறாங்க. அதில் நம்ம அர்ச்சனா, BB7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்துட்டு அருணுக்காக உள்ளே வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷ்ணு, ஸோ சீசன் 7 வந்து 5வது பிளேஸை பிடித்த விஷ்ணு வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறார். காரணம், சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போது முத்து, மஞ்சரி அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஈரோடு மகேஷ் உள்ளே வரப்போகிறாரு. அப்புறம் பவித்ராவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய தோழியா சமந்தான் யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா தீபக்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் வராங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட 6 பேர் உள்ளே வரப்போகிறாங்களாம். இன்னும் சொல்கிறீங்க எதுக்கியா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. பிரியங்கா தேஷ்பாண்டே வந்திருப்பாங்க அசீம் சீசனில், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எதுக்கும் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கிளம்பி இறக்குறாங்க. நாளைக்கு இவங்களாம் என்ன கூத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்களாம் யாரோட வருகைக்காக காத்துட்ருக்கீங்கிறத சொல்லுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா அருண். ஸோ அருணை கேட்டாவே அப்படியே அது இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு பிளானை போட்டார், ஸ்கெட்சு போட்டார். அந்த முத்துவோட ஓட்டெல்லாம் வந்து அபகரிக்க தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு வந்து பேரும் கெட்டு பேருக்கு ஓட்டும் கம்மியாக இருக்குது. இதை வந்துட்டு ஏற்றணும், அவரோட பேரை வந்து நல்ல பேரை மாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி, யார் நல்லா வந்துட்டு விளையாடுறாங்களோ, யாருக்கு நிறைய ஓட்டு இருக்கோ அவங்ககிட்டேருந்து பறிக்கிறது தான். அப்படின்னு இருக்கும்போது இங்கே ஒரு பிட்டை போகலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிட்டை போட்டார். அது தேவையில்லாத ஒரு பிட்டு தான். ஏன்னா அதுவும் என்ன சொல்கிறாரு, டேய் உன் தம்பிடா, உனக்கு நெருக்கண்டான்றாரு. ஆனால் தூரத்து சொந்தமாக, நெருக்கமாக தூரத்து சொந்தமாக, அதுக்கப்புறம் வந்து நெருக்கமான சொந்தமாக. ஆனால் இத்தனை வருஷமாக தெரியலையா? அதுவும் பிக் பாஸ்க்குள்ளே அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால தெரிஞ்சுதான். ஏன்பா, அவர் வந்துட்டு யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு நிறைய பிரபலமாக இருந்தவர் தான். ஆல்ரெடி விஜய் டிவியோட தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதுலேயும் வந்திருந்தார். ஏன் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இப்போ மட்டும் ஏன் தெரியுது? ஸோ காரணம் அந்த ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவும் பண்ணிட்டு முத்துக்குமார்னு ஒரு குத்துறாரு பாருங்க, செம்ம மாதம் இருந்துச்சு, வேறு லெவல். அதாவது மஞ்சரிக்கிட்ட வந்துட்டு உங்கள் அம்மாவும் உன் தங்கச்சியும் வந்துட்டு அருண் பேசுனது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த கழுத்து திருவண்ண மேட்டரை வந்துட்டு ஒரு இதுவாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களே. முத்துக்குமார் எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னால் தெரியுமா? அதையே யாருமே இங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி மலை பைய போட்டு விட்டார். ஏன்பா இது இன்னும் இது கூத்தாக இருக்குது? உங்கள் பையன் ஒன்று வரலன்றதுக்காக இருக்கிறது எல்லாரையும் சொல்லி அப்படியே போட்டு கொடுக்குற. இதுலேருந்தே உங்கள் வன்மம் தெரியலை. இதில் வேறு உங்கள் தம்பின்றீங்க, அருணும் இவனும் எனக்கு ஒன்றுன்றீங்க. எல்லாம் நம்புற மாதிரி தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன் அருண் அப்பா இப்படி பேசினார்? ஏன்னா அதை தவிர்த்து அருண் அப்பாவோட பேச்சை கட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்த ஃபேமிலியில் யாரோட ஃபேமிலி ரொம்ப அப்படியே டச்சபிளாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க அப்படின்னு நீங்கள் யாரை ஃபேமிலி சொல்லுவீங்க? என்னையே கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் ஃபேமிலி, சவுந்தரோட ஃபேமிலி, அதெல்லாம் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாரோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எப்படியோ முட்டி மோதி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சாதனை படைச்ச மாதிரி ஜாக்லின் 1,00,000 கிராஸ் பண்ணியிருக்காங்க. 1,503 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.15. அவங்க ஃபேமிலி வந்தோடனே அப்படி குழந்த மாதிரி மாறுறாங்க. அது பெண்களுக்கு இயல்பான குணம் தான், அது வந்து மாற்றிக்கிறதே கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நிறைய குறைகள் சொல்கிறாங்க, இங்கே யாருமே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வாரமாக நான் வந்து நாமினேஷன் வந்திருக்கேன், ஒன்று யோசிச்சு பாரு எப்படி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரம் டே 1லேருந்து அவங்களுக்கு ஆரம்பித்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தமிழ் ஹிஸ்ட்ரிலையும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. போட்டு தாக்குன்னு தாக்கி கிட்டத்தட்ட 12 வாரம். இப்போ அடுத்த வாரமும் கண்டிப்பாக நாமினேட் பண்ணுவாங்க. அது வந்து டிஃபால்ட் மாதிரி ஆகிப்போச்சு ஜாக்லினோட வாழ்க்கை. அதே மாதிரி ஜாக்லினோட தங்கச்சி சூப்பராக வந்துட்டு ஜெஃப்ரியை போட்டு பொழந்தாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ஜெஃப்ரியை யாரும் கலாய்க்கவும் விட மாட்டாங்க. எப்படி இவங்க வந்து ஜெஃப்ரியை வந்து கலாய்ச்சாங்க? அதுவும் பின்னாடி பேசாதப்பா, எதுவாக இருந்தாலும் முன்னாடி பேசு, ஏன் அப்படி பேசுகிற, நீ பின்னாடி பேசுறதுனால எங்களுக்கு தெரியும் ஆனால் ஜாக்லினுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கருத்தை அவங்க அம்மா வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே பயந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு சாரி கேட்டாப்பில் நல்லா இருந்துச்சு. ஸோ ஜாக்லினுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 89,057 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.97. இல்லைங்க, அவங்க 1,00,000 தாண்டி போயிட்டுருக்காங்க. இவங்க இன்னும் 11,000 இருக்குது 1,00,000க்கு. அந்த மாதிரி தான் அவங்களோட கேம் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய கேம் இப்படின்னு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த வே ஆஃப் அந்த ஹேண்ட்லிங் பண்ணுற விஷயங்களும்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாயை கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த இப்போ பவித்ராவோட விஷயங்களில் பவித்ரா வெளியே தெரிஞ்சதுக்கு காரணமே நான் தான். நான் அந்த முட்டையை வாயில் ஊற்றுனதுனால தான் பவித்ராவே வெளியே தெரிய ஆரம்பிச்சான்ற சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உச்சத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. அவங்களோட அந்த ஆணவம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் விட்டுலாம். எப்படி இப்போ முத்துக்குமரன் அந்த ஒரு வேலை போகிறாரோ அதையே அவங்க ஃபாலோ பண்ண நல்லது. அதே மாதிரி பவித்ரா வந்துட்டு அந்த டாலை வந்துட்டு எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த செங்கல் டாஸ்கில் வந்துட்டு ஒரு கோல்டன் பூனையை வச்சுருப்பாங்க, அதை எப்படி ஹோல்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ட்ரால் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது முத்துக்குமரனுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் சொல்லியிருந்தார் வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் அவங்க வீட்டில் வந்து மஞ்சரை தாக்கின விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. அதை வந்துட்டு அருண்கிட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏன் முன்னாடி அவன் வந்து சொல்லியிருந்தானா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன், நான் ஏன் கேட்கலன்ற மாதிரி உங்கள் அப்பா பழிவு போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அதுங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் மஞ்சள் ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயர். அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வந்தது உண்மையிலே சந்தோஷம் தான். இன்னும் 1 லட்சம் வந்ததா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோட கெஸ் ஜாக்லின் மஞ்சரிலாம் வந்து டாப் 5ல வருவாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 79,764 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.19. ராணவ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வாரங்கள் 3 வாரம் தொடர்ந்து, இது 4வது வாரம் நினைக்கிறேன் ஓட்டிங்ஸில் வந்தது. இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காரு. எப்பயுமே முத்துக்குமரன் இருக்கும்போதும் சரி, சௌந்தர்யா இருக்கும்போதும் சரி, நல்ல ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ கம்மியாக இருக்குது. எப்படி சௌந்தர்யாக்கு போன வாரம் கம்மியாச்சு அந்த மாதிரி ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா ஆர்கானிக்காக ஓட்டு வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் வெளியில் செட் பண்ணி வாங்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு ராணவ் அண்ட் சௌந்தர்யா மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ராணவும் சௌந்தர்யம் தாக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நல்லாவே வந்துச்சு. அதே மாதிரி இது வரைக்கும் யாரும் வந்துட்டு முரண்பாடில் நம்ம ராணவ சொல்லவே இல்லை. அது வந்து இவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது வந்துருக்கு. ஏன்னா அவர் யார் மனசு பெருசாக புண்படுத்தலை. இந்த பவித்ரா மேட்டர் மட்டும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதையும் அவர் வந்து இந்த வாரம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் பார்க்குறேன், பவித்ரா கிட்ட போகவே இல்லை. அது உண்மையிலே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் பார்க்குறேன். ராணவ் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். டிக்கெட்டு ஃபுல்லாக கிடச்சதுன்னா அடித்து ஓட விடுங்கன்றது என்னோட கருத்து. பார்க்கலாம் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,122 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.17. ஸோ பவித்ரா இவங்களும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் முரண்பாடுன்ற விஷயங்களில் மாட்டவே இல்லை. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஏன்னா இவங்க ஓப்பனப்பாக பேசலைன்றது. ஏன்னா இந்த வாட்டி முரண்பாடில் வந்து முத்துக்குமரன், மஞ்சரி, அதுக்கப்புறம் அருண் பிரசாத், சௌந்தர்யா, அன்ஷிதா இவங்க எல்லாரும் மாட்டினாங்க. அப்போனா இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க, நம்ம கண்ணுக்கு இவங்களாம் தெரிஞ்சவங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸே ஒழுங்காக பண்ணலாம் நம்மளாம் வந்து சேஃப் கேம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த ஆட்கள் அந்த வரிசையில் இப்போ பவித்ரம் இருக்காங்க. பட் நல்ல ஒரு டஃப்பான பிளேயர். ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் டாஸ்க் பீஸ்ட்டுன்னு. ஸோ அந்த பேர் எடுத்துட்டாங்க போன வாரம் டாஸ்க்லேயே. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்டு ஃபினாலில் இவங்க கூட நல்ல ஒரு திறமையை காட்டலாம் அப்படி மாதிரி தோணுது எனக்கு. இவங்களுக்கு டிக்கெட்டு ஃபினால் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 67,649 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.89. இன்னையோட டே வந்துட்டு பேட் டே விஷாலுக்குன்னு கண்டிப்பாக சொல்லி அவனுக்கு காரணம். இவன் தம்பிடான்னு சொன்னவனே அருண் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு முத்துக்குமரனுக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் சாஞ்சிட்டார். அடா பாய், என்ன உயிர் நண்பன் சொன்னியே இப்படி டீலில் விட்டுட்டியாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திரும்ப அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, அருணோட ஃபேமிலி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவர் போய் அருண்கிட்ட வந்து புலம்புறார். எல்லோரும் கலாய்க்கிறாங்கடா, நீ வந்து முத்துக்குமரன் வந்ததுக்கப்புறமா என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் எதுக்கு போயிட்டு எங்க முத்துக்குமரன் என் தம்பி அங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அட பாவி, இதையும் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முத்துக்குமரனோட அப்பா சூப்பராக வந்து விஷாலுக்கு அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், செமையாக இருந்துச்சு. என்னென்னா விஷால் வந்துட்டு ஒரு வார்த்தை பயங்கரமாக கலாச்சிருப்பார் முத்துக்குமரன். ஒரு வார்த்தை நிறைய வார்த்தை கலாச்சிருக்காரு. அதில் வந்து இவர் முத்துக்குமரன் வந்து கிராஸ் பண்ணும்போது இவங்க சொல்லியிருக்காங்க கொரியன் பேக்கரி மூஞ்சி போகிறான் பாரு அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் வேணாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னது. உடனே யார் நானா சொல்லேன்னு சொல்லும்போது அருண் டப்புன்னு இல்லை இவன் வேணா சொல்லியிருப்பான், நான் இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் அருணுக்கு ஆப்பு வச்சாங்க. இல்லைப்பா நீங்களும் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து முத்துக்குமருக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ண சொல்லிட்டு கடைசியில் டப்புக்கு டப்பா வெறும் மவுத் பீஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு போட போட்டார். ஸோ ஏன்னா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அருண் டப்புன்னு விஷாலை கழட்டி விட்டா பார்த்தீங்களா, அது பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு அந்த 6 பேர் கூட தர்ஷிகாவும் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா விஷாலை பற்றி வெளியில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க தர்ஷிகா. ஏன்னா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க பாவம், ஏமாந்த ஒரு இயக்கத்தில். அவங்க உள்ளே வந்தாங்கன்னா செமையாக இருக்கும். எப்படியும் ஒரு ரீயூனியன் நடக்க போகுது. அதில் தர்ஷிகா வரவே நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 6வது பிளேஸ் பற்றி நான் ஜெஃப்ரி இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,383 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.88. ஸோ ஜெஃப்ரிக்கு காலையிலே வந்துட்டு, அதாவது நேற்று காலையிலே டவுட் வந்துருச்சு. அதாவது அவங்க அம்மா அப்பா போனதுக்கப்புறமா டவுட் வந்துருச்சு, நான் இந்த வாரம் போயிடுவேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தீபக் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் வெளியில் போனால் என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி தீபக் கூட பற்றி நான் இப்போலாம் வந்துட்டு ரொம்ப கருத்து கண்ணாயிரமாக மாறிட்டார் இந்த வாரத்தில்.
ஏன்னா வந்தவங்களாம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுற ஸ்தானத்தில் இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னோடனே இவருக்கு நம்ம உண்மையிலே பெரிய ஆள் தான் போல இருக்குது, அதனால தான் வந்தவங்களாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வச்சு சும்மாவே வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. யாராவது சும்மா ஏதாவது ரெஸ்ட் ரூம் போனாலும் தம்பிங்க வா வந்து எங்களை அட்வைஸ் வாங்கிட்டு போ, அப்புறமா பாத்ரூம் போட்டு சொன்ன மாதிரி போட்டு தாக்குறாரு. நிறைய பேர் காதில் இவ்வளோ ரத்தம் வருது. நல்ல விஷயம் தான் சொல்கிறாரு, ஆனால் வாலண்டியர் சொல்கிற மாதிரி இருக்குது. இது அவர் கிடையாது. அதே மாதிரி வரவங்க கிட்டலாம் அவர் மூவ் பண்ணுற விஷயங்களும் பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதே மாதிரி விஜய் விஷால் பாவம் எனக்கு நொந்து போட்டாப்புல, என்ன நடக்குது தெரியல. ஆனால் கண்டிப்பாக விஜய் விஷாலுக்கு அவனை பற்றி தெரியும். ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி அன்ஷிதா கூட சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,465 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.75. ஸோ அன்ஷிதா இந்த வாட்டி சாச்சா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா வந்து ஒரு சில பேர் தான் வந்துட்டு முரண்பாடில் சொன்னாங்க. மற்றவங்க எல்லாருமே நான் அன்ஷிதாவுக்கு ஒரு பெரிய ஃபேனு. எப்படிங்க ஃபேன் அப்படின்னா அவங்க பேசுகிற அந்த தமிழ் நல்லாயிருக்கு. இப்போ கேமை பற்றி யார் சொன்னா? சரி. அதே மாதிரி ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லினோட சிஸ்டர் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெஃப்ரியை சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து நடிக்கிறாங்கன்னு சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது பின்னாடி பேசுகிறது, அவன் நடிக்கல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அதே வந்து அன்ஷிதாவுக்கு சொல்ல மாட்டாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. எங்கே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஜாக்லினை கலாய்ச்சவங்க அன்ஷிதாவை கலாய்க்காம விட்டாங்க. ஸோ எங்கேயோ ஒரு இது இருக்குது. மேபி இவங்க வந்து இந்த வாரம் போக போகிறாங்க, அதனால் அந்த பொண்ணை அதிகப்படியாக கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் எது எப்படி இந்த வாரம் அன்ஷிதா சாச்சா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்களால மொத்தமான ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,24,943 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் செம்ம சூப்பரான வாரம் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி செம்ம மாசான ஒரு எபிசோட் இருக்குது. நாளைக்கு யார் வெளியே போக போகிறாங்க, சிங்கிளாக டபுளான்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் சுட உங்களுக்கு என்ன மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.